ஜெயிச்சுட்டு சிரிச்சிட்டு கடந்து போறதுதான் உலகத்தின் ஆகச்சிறந்த பழிவாங்கல். தமிழ் பேச தெரியல எனக்கு அப்படின்னு நிறைய தொலைக்காட்சிகள்ல நிராகரிக்கப்பட்ட ஒரு பெண். விருதை வாங்குவதற்காக நண்பர் சசிலையா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். பெஸ்ட் பிரைடல் ஸ்டோர் கேட்டகரியில ஆன்லைன் ஸ்டோர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு கொடுப்பதற்காக ஃபெமி9 ஃபவுண்டர் கோமதி மேடமை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் வெல்கம் மேடம். நீங்கள் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக ஆரம்பித்து நீங்கள் பிரைடல் ஆன்லைன் ஸ்டோருக்கான விருதை வாங்கியிருக்கீங்க. ஸோ இது எப்படி இந்த டிரான்ஸ்மிஷன் எப்படி மேடம்? எங்கே போயிடாதீங்க, நீங்களும் கண்டிப்பாக பேசணும். 2 பேருமே ஒரு மிகச்சிறந்த ஆண்டர்பிரினர்ஸ். ஸோ அதனால் உங்களுடைய அட்வைஸ் எங்களுக்கு தேவை. முதல்ல சசிலையா நீங்கள் பதில் சொல்லுங்கள். முத்து விளைகின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்திலே அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாது வீற்றிருக்கும் என் முத்தமிழே, முதற்தமிழே, மூத்த தமிழே, நற்றமிழே, நருந்தமிழே, நாடகத்தமிழே, நாட்டிய தமிழே, இலக்கண தமிழே, இலக்கிய தமிழே, தேனே திகட்டாத திரவியமே, தாயே என் தமிழே, தந்தாயே நாவல் சரம் சரமாய் தமிழ் தேனை, உன்னை மறப்பேனா அல்லது உன்னை வணங்காமல் இருப்பேனா? என் தமிழ் அன்னைக்கு சிரம் தாழ்ந்த வணக்கங்கள், அவைக்கு பணிவான வந்தனங்கள். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. நான் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராகத்தான் அறிக்கப்பட்டேன். முதல்ல எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நான் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பொதுவாக யாரை பார்த்தாலும் கேட்போம். நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தினம் தினம் கோடிக்கணக்கான மக்களால் சொல்லக்கூடிய ஒரு பொய், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான். ஆனால் அதை தாண்டி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறத விட, இவன் நல்லா இருக்கானே அப்படின்னு நினைக்கிறத விட, இவன்லாம் எப்படா நல்லா இருக்கான் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. ஒரு ஆகச்சிறந்த ஒரு பழிவாங்கல் ஒன்று நான் அந்த மேடையில் சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். உங்களை பார்த்து நிறைய உதடுகள் விமர்சிச்சிருக்கலாம். உங்களை பார்த்து நிறைய உதடுகள் நீ எல்லாம் இதுக்கெல்லாம் ஆசைப்படலாமா, உன் தகுதிக்கு ஆசைப்படு அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். செருப்பை கலட்டி அடிக்கலான்னு கூட சில பேரை தோணியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணாதீங்க. உலகத்தின் ஆகச்சிறந்த பழிவாங்கல் இதுதான். ஜெயிச்சுட்டு சிரிச்சிட்டு கடந்து போகிறது தான் உலகத்தின் ஆகச்சிறந்த பழிவாங்கல்னு நான் நினச்சிருக்கேன். நிறைய பழி வாங்கியிருக்கேன். அப்படிதான். இதுக்கு முன்னாடி நான் தமிழ் பேச தெரியல எனக்கு அப்படின்னு நிறைய தொலைக்காட்சிகளில் நிராகரிக்கப்பட்ட ஒரு பெண். ஒரு தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வில் என்னை சிறப்பு விருந்தினர்களாக மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறீங்களா? நன்றி மேடம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் அங்கே கேன்சரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒரு 50 பேருக்கு மேலே தலை வழுக்கையாக இருந்தது. அவங்ககிட்ட நான் சொன்னேன், இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க, இதுக்கப்புறமா நிறைய ஜெயிக்கலாம், வாங்க போராடலாம் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு என்னங்க தெரியும், உங்களுக்கு முடி நீளமாக இருக்குது, நீங்கள்லாம் பேசலாம், பட் எங்களுக்கு அப்படி கிடையாது இல்லை அப்படின்னாங்க. சரி நான் மீடியாவில் இருக்கேன், நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், உங்களில் எத்தனை பேர் வேலைக்கு போகிறீங்கன்னு கேட்டேன். அவங்க எல்லாம் நான் ஏதோ சினிமாக்காரி போய் சொல்கிறேன்னு நினச்சிட்டாங்க. பட் நான் போய் நிஜமாகவே என்னுடைய முடியை மொட்டை எடுத்து அவங்களுக்கு தானமாக என்னுடைய முடியை கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறமா நான் பார்த்த அந்த வேலை பார்த்த சேனல்லேருந்து என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் டிக்டாக் இருந்தது. டிக்டாக்ல என்னுடைய வீடியோக்களை போடலாம் அப்படின்னு நினைக்கும் போது தமிழில் வீடியோ போடலாம் அப்படின்னு சொன்னாக்க நிறைய பேர் சொன்னாங்க, தமிழில் வீடியோ போடுறையே, தமிழில் எவனாவது பார்ப்பானா அப்படின்னு. அவங்களுக்கு தெரியாது, நான் சிறந்த தமிழில் வீடியோ போட்டதுனால தான் 2 இன்டர்நேஷ்னல் அவார்டு தமிழுக்கு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம். என்ன பண்ணாலும் குறை சொல்லுவாங்க. என்றைக்குமே ஒரே ஒரு விஷயத்தை நான் மனசில் வச்சுப்பேன். உருவம் இருக்குல்ல, இந்த உருவம் பொறுத்து இல்லவே இல்லை வாழ்க்கை, எண்ணம் பொறுத்து தான் வாழ்க்கை. எண்ணம் போல் தான் வாழ்க்கைங்கிறத நிறைய இடங்களில் பதிவு பண்ணிகிட்டே இருக்கேன். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக அப்படி தான் அறியப்பட்டேனும் கூட. இங்கே கல்யாணத்துக்காக அவார்டு கொடுத்துருக்குறாங்க, அந்த நேரத்தில் நான் சொல்லி ஆகணும். கல்யாணத்துக்கு அச்சதை போடுவாங்கல்ல தமிழர் பண்பாடில், அந்த அச்சதையில் பச்சரிசியும் மஞ்சளும் கலந்து தான் அச்சதை போடுவாங்க. அது ஏன் போடுறாங்க அப்படி தெரியுமா? அது போட்டதுக்கப்புறமா, அச்சதை போட்டதுக்கப்புறமாவும் கையை மோந்து பார்த்தா நல்ல ஒரு மணமணன்னு ஒரு மணக்கும். எங்கேயோ விளைந்த ஒரு பச்சரிசியும்
எங்கேயோ விளைந்த ஒரு மஞ்சளும் சேர்ந்து ஒரு நறுமணத்தை கொடுப்பது மாதிரி, எங்கேயோ பிறந்த ஒரு பையனும் எங்கேயோ வளர்ந்த ஒரு பொண்ணும் 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கையில் சந்தோஷங்களை கொடுக்கணும்னு தமிழர் முறைப்படி போடப்பட்டது தான் அச்சதை. அப்படிதான் இன்னைக்கு நிறைய விழாக்களில் அச்சதை போட்டு கொண்டாடுறோம். ரொம்ப நன்றி. இப்படிப்பட்ட நிகழ்வில் உங்களுடைய பழிவாங்கலை நீங்கள் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக பழிவாங்கலை, சிறப்பாக பழி வாங்கியிருக்கீங்க. விருதுகள் வாங்க வந்தவங்களுக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். இந்த அவார்டு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நான் மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்காக நான் நிறைய வாங்கியிருக்கேன். பெஸ்ட் ஆன்லைன் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு விருதை சஷ்டி பொட்டிக்காக வாங்குறதுக்கு ரொம்ப நன்றி. முருகர் ரொம்ப பிடிக்கும். மகாகந்த சஷ்டி அன்னைக்கு ஆரம்பிச்சதுனால தான் பொட்டிக்கு சஷ்டின்னு பேர் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சஷ்டின்னு வச்சோம். நான் சம்பாதிக்கிறேன், நான் ஷூட்டிங் போகிறேன், நான் சீரியல் பண்ணுறேன், நான் படம் நடிக்கிறேன், நான் எழுதுறேன், நான் பட்டிமன்றம் பேசுகிறேன். இதில் வர வருமானம் எனக்கு போதுமா இருக்குது, இது எனக்கு போதும். ஆனால் மற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் சஷ்டியிலேருந்து வரக்கூடிய வருமானத்தில் 20% ஒவ்வொரு மாதமும் உணவு, உடை, இருப்பிடம் தான் மனுஷனுக்கு முக்கியம். அப்படி உடை இல்லாத நிறைய பேருக்கு நாங்கள் கொண்டு போயிட்டு ட்ரெஸ் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு இந்த பணத்துலேருந்து தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி என்னுடைய சஷ்டிக்கு எனக்கு கிடைச்ச முதல் ரெகக்னைசேஷன் இது. ரொம்ப நன்றி. நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நண்பர் நவீன் அவருக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சிசிலியா. இன்னும் நிறைய நீங்கள் உங்களுடைய இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இன்னும் வாழ்க்கையில் உயரணும், எக்ஸாம்பிளாக இருக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் இந்த அவார்ட் ரிசீவ் பண்ணதுக்கு. அண்ட் அடுத்தது மேடம், நீங்கள் இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் உமனாக இருக்கீங்க. உங்களுடைய டிப்ஸும் எங்களுக்கு, ஸோ அதனால் நயன்தாரா மேடமுடைய அந்த ஃபெமினைன் இதை பற்றி நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேடம். தேங்க்யூ. எஸ், வாழ்த்துக்கள்மா சுசீலாயாக்கு. விருதுகள் வாங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். என்னோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சானிட்டரி நாப்கின். இதை பேசுகிறதுக்கே எல்லாரும் தயங்குவாங்க, கூச்சப்படுவாங்க, வெக்கப்படுவாங்க. ஆனால் திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவ்வளோ செலவு பண்ணி இன்றைக்கி அமர்ந்திருக்கிறவங்களுக்கு தெரியும். ஃபோட்டோகிராஃப்லேருந்து ஒரு ஃபுட்டுலேருந்து திருமண மண்டபம் எல்லாமே, ஃப்ரீ சூட்டு எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் அந்த 2 மனங்கள் இணைவதே எதற்குன்னா அடுத்து அவங்களுடைய தாம்பத்தியம் இனிய இல்லறமாக இருக்கணும். 1 வருடம் 2 வருடம் ஆனதுமே அடுத்து இந்த சமுதாயம் அவங்கக்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, ஏதாவது விசேஷம் இருக்கா, அவங்க கர்ப்பமாக இருக்காங்களா, மாசமாக இருக்காங்களா. இது அடுத்த பரிணாமத்துக்கு அந்த பெண் வரணும். அதுக்கு ஆணுக்கும் பொறுப்பு இருக்குது, பெண்ணுக்கும் பொறுப்பு இருக்குது. ஆனால் பெண்ணுக்கு மட்டும்தான் பிரச்சனை அதிகமாக இருக்குது. அவளுக்கு கர்ப்பப்பை ஒன்று இருக்கிறதுனால அந்த மாதம் அந்த பீரியட்ஸ் ஆன பிறகு அவளோட வேதனையை பார்த்தா மட்டும் அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. இதற்கு காரணம் என்னவாக இருக்குன்னு 2008 எனக்கு இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் ஒரு ப்ராடக்ட் கிடச்சிது, சானிட்டரி நாப்கின். இந்தியாவில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ஷாப்பில், மார்க்கெட்டில், கடையில் இருக்கிற அத்தனை நாப்கினும் எடுத்து லேப் டெஸ்ட் பண்ணால் எல்லாத்துலேயுமே கெமிக்கல் இருக்குது, பிளாஸ்டிக் இருக்குது, ரசாயனங்கள் இருக்குது, வாசனை திரவியங்கள் இருக்குது. காற்றோட்டம் இல்லாத ஒரு நாப்கின் தான் எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. ஆனால் அந்த நாப்கின் ஒரு மெடிக்கல் ப்ராடக்டாக தான் அந்த கிளாஸ் 5 இருக்குங்க. கிளாஸ் 5 இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டு இங்கே வாங்கி கொடுக்குற எந்த அப்பாக்கும், இங்கே எத்தனையோ தந்தைமார்கள் வந்திருக்கிறீங்க, உங்கள் மனைவியோ, உங்கள் சகோதரியோ, உங்கள் தாயோ, இல்லை உங்கள் மகளோ என்ன சானிட்டரி நாப்கின் வாங்கி பயன்படுத்துகிறாங்கன்னு இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாதுங்க. ஆனால் ஹோட்டல் போகிறோம், சினிமா தியேட்டர் போகிறோம், நல்ல ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம், ஃபெஸ்டிவலுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம். இன்றைக்கி அந்த விஷயத்தை நான் கையில் எடுத்து ஒவ்வொரு பெண்கள் காலேஜ் ஸ்கூலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் இந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்த வேண்டாம், ஆர்கானிக்காக சர்ஜிக்கல் காட்டன் இருக்கக்கூடிய 5 டெக்னாலஜி ஆனயான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ கைட்டின் இருக்கிற நாப்கின் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி மகப்பேறு மருத்துவமனைக்கு போகலாம், செயற்கை கருத்தரிப்பு மையத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தி இன்றைக்கி பல ஆயிரக்கணக்கான தம்பதியர்களுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணி, பேண்டிலைனர் யூஸ் பண்ணி இயற்கையாக குழந்தை பேர் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத ரெக்கார்டிக்கலாக இருக்குது, நிறையா இருக்குது. இந்த விஷயத்தை இது நல்ல தாராளமாக எல்லாருமே கைத்தட்டலாம். ஏன்னா டீ கடை ஓப்பன் பண்ணுற மாதிரி இன்றைக்கி எங்கள் ஊரிலும்னு சொல்லிட்டு எல்லா பக்கம், திருமண பக்கம் எல்லாமே செயற்கை கருத்தரிப்பு மையம், பெண்களை மலடி அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டு குழந்தை பேருக்காக அவளுக்கு அவ்வளோ ஊசி, மருந்து, மாத்திரை, ஸ்கேனுன்னு அவங்க படுற பாடு பெரும்பாடாக இருக்கிறது. நாங்கள் அதுக்கு எஜுகேட் பண்ணி பேண்டிலைனர் கொடுத்து, ஃபுட் சார்ட் கொடுத்து, மெடிடேஷன் சொல்லி கொடுத்து, ஃபெமினைன் கொடுத்து இன்றைக்கி நிறையா விஷயம் எங்களோட இணைஞ்சு நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற சமயத்தில்
மேடம் வந்து எப்படி மேடத்துக்கு இந்த ப்ராடக்ட் போய் ரீச் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஒரு நாள் கால் வருது, எனக்கு ஃபோன் வருது. அவங்களையெல்லாம் என்னாலெல்லாம் ரீச் பண்ண முடியாது. நான் இருக்கிறது ஈரோடு, அவங்க எங்கே வீடு இருக்குது என்ன பண்ணுறாங்கலாம் நமக்கு தெரியாது. திரையில் பார்த்து ரசிக்கிறதோட சரி. ஒரு ஃபோன் வருது, நயன்தாரா மேடம் உங்களை பார்க்கணுங்கிறாங்க, உங்களை இமீடியட்டாக கிளம்பி வர சொல்கிறாங்கன்னு. எனக்கு ஒரே ஆச்சரியத்தில் தான் நான் போனேன். அப்போ O2 படம் ஷூட்டிங்கில் இருந்தாங்க. கேரவேனில் வச்சு தான் இந்த ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயில் கேட்டாங்க. 6 மாதமாக யூஸ் பண்ணுறேன். நான் வந்து கால் சீட் கொடுத்தனாக்க இந்த பீரியட்ஸ் டைமில் என்னால் அந்த நடிப்பு துறையில் வந்து என்னால் சரியாக பண்ண முடியாது. ஆனால் இந்த பேடு ஃபெமினைன், அப்போ வந்து ஃபெமியா மட்டும்தான் இருந்தது. ஃபெமி யூஸ் பண்ணுறேன், அவ்வளோ நல்லா இருக்குமா, எந்த மாதிரி இது எப்படி எல்லாம் கேட்டாங்க. எல்லா டீட்டெயிலும் நான் சொன்னேன். இவ்வளோ நல்லா இருக்குது, என்ன டர்ன் ஓவர் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை இது பத்தாது, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலான்னு சொல்லிட்டு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கரெக்டாக இன்றைக்கி வந்து நவராத்திரி கொலு ஆரம்பம் இன்றைக்கி தான், விஜயதசமி அன்னைக்கு அவங்களோட இன்ஸ்டாவில் வந்து ஃபெமி நயனாக மாறிச்சு. இன்றைக்கி 10 நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். பல லட்சக்கணக்கான பெண்கள் இதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ மேடத்துக்கும் விக்கி சாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்து 10,000 பெண்களுக்கு நாங்கள் தொழில் வாய்ப்பாக இதை கொடுத்ததுனால தமிழ்நாடு அரசு MBA பாடத்திட்டத்தில் எந்த விதமான லோன் இல்லாமல் நாங்கள் சொல்லிக் கொடுத்து 10,000 பெண்களுக்கு தொழில் முனைவோராக பண்ணினதுனால MBA பாடத்திட்டத்திலே 2 பக்கத்துக்கு என்னோடய ஸ்டோரி தமிழ்நாடு அரசு பதிவு பண்ணி தமிழ் மகள் விருது கொடுத்தாங்க எனக்கு. இது பார்த்த பிறகு ஐநா சபை 98 நாடுகள் பங்கேற்கக்கூடிய ஒரு சபையில் என்ன வர சொல்லி, இது எப்படிமா சாத்தியம், ஒரு சானிட்டரி நாப்கினை எப்படி இந்த அளவுக்கு நீங்கள் டீட்டெயிலாக எடுத்துகிட்டு போய் பேச முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஐநா சபை அழைப்பு கொடுத்து அங்கேயும் நான் விருது பெற்றேன். இந்த விருதுகளுக்கு இடையில் இன்றைக்கி வானம் பிரசன்ஸ் நீங்கள் நட்சத்திர அவார்டுக்காக என்னை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். 2 உயர்ந்த மனிதர்கள்கிட்ட வந்து பேசுகிறது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மேடம். நீங்கள் இவ்வளோ டீட்டெயில் சொல்லும் போது தான் இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்றது எங்களுக்கு இப்போ தான் தெரியுது. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. ஸோ கிஃப்ட் ஸ்பான்சர் பை பரம்பரா ஜோதி அண்ட் ஆலடப்பட்டியான் கருப்பட்டி, இதுதான் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க கிஃப்ட். அண்ட் ஃபெமினின் ஆல்சோ இதில் வந்து இன்க்ளூடட். அண்ட் தேங்க்யூ. அண்ட் இப்போது அப்துல் கலாம் ஐயா. ஓகே. When there is a beauty in the character, there will be harmony in the home. When there is a harmony in the home, there will be a order in the nation. When there is a order in the nation, there will be a peace in the world. And my dear children, அதாவது நாம் அனைவரும் இதே போன்று ஒற்றுமையுடன் இருந்து இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும். உங்கள் சசிலையா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். இதே போன்று நீங்கள் நல்ல தொண்டாற்ற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. ஜெய்ஹிந்த்.